ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீத் கிளாஸ். மோர் சர்க்கிள்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு சர்க்கிளே, இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மோர் சர்க்கிள். இந்த மோர் சர்க்கிள் உருவான விதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோர் சர்க்கிள் உருவாகணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒய் ஆக்சிஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோர் சர்க்கிள் உருவாகும். இந்த மோர் சர்க்கிளில் இன்னும் சில பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள். இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள் வரைகிறதுக்கு எல்லா சர்க்கிளுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா? அந்த சென்டர் பாயிண்ட் தான் இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள், A,0. சென்டர் பாயிண்டில் எக்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸினுடைய டிஸ்டன்ஸ் தான் ஏ இல்லையா? இந்த ஏ எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எக்ஸில் இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ளது A,0 எப்படி வருதுங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸினுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் டவு மேக்ஸ். ஸோ சிக்மா, எக்ஸில் சிக்மாவும் ஒய்யில் டவ்வும் வச்சு வரைகிற சர்க்கிள் பேர் தான் மோர் சர்க்கிள். சரி, அடுத்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த சர்க்கிள் வரைகிறதுக்கு A,0, அதாவது அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு இல்லையா? அந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும், எந்த இடத்துல நம்ம சென்டர் பாயிண்ட்டை வச்சு சர்க்கிள் வரைகிறதுன்ட்டு. அடுத்து எவ்வளோ ரேடியஸில் அந்த சர்க்கிள் இருக்கணும் அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்மா 1, சிக்மா 2. சிக்மா 1ங்கிறது என்னென்னா இந்த ரெஃபரன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த சர்க்கிள் முடியுது, சர்க்கிளோட ரேடியஸ் முடியுதோ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்மா 1. அதேமாதிரி சிக்மா 2 அப்படிங்கிறது என்னென்னா சர்க்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து, அதாவது ரெஃபரன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேருந்து சர்க்கிளினுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி டச் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைடு அந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில், சிக்மா ஆக்சிஸில் எந்த இடத்துல டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் சிக்மா 2. இப்போ சிக்மா 1 கேல்குலேட் சொல்லிட்டேன், சிக்மா 2 சொல்லிட்டேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி, இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா, இந்த ரெண்டு சிக்மாவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன பாயிண்ட் வருதோ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 20ன்னு வச்சுக்கிறேங்க. 50 + 20 எவ்வளவு? 50 + 20 70, ரைட்டுங்களா? 70 டிவைடட் பை 2 எவ்வளவு? 35 ஆயிரும், ரைட்டுங்களா? ஸோ இந்த 35 mm, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து 35 mmங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 35,0ங்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள், ரைட்? இதுதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள், சரிங்களா? அப்போது இந்த ஏங்கிற பாயிண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த சிக்மா 1ஐயும் சிக்மா 2ஐயும் பேஸ் பண்ணி வர்ற பாயிண்ட்டு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டு, தட் இஸ் A,0ங்கிற பாயிண்ட்டு. ஸோ சிக்மா 1னா என்னன்னு சொல்லிட்டேன், சிக்மா 2னா என்னன்னு சொல்லிட்டேன், சிக்மா 1 + சிக்மா 2/2 அது சென்டர் பாயிண்ட்டு சொல்லிட்டேன், A,0ன்னு சொல்லிட்டேன். அடுத்து ரேடியஸுக்கும் ஃபார்முலா இருக்குது. ரேடியஸ்க்குள்ளே ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஏக்குள்ளே ஃபார்முலா என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இது மோர் சர்க்கிள் வரையணும்னா சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது சிக்மான்றது நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தால் மட்டும்தான் மோர் சர்க்கிள் வரைய முடியும். இந்த மோர் சர்க்கிள் மூலமாக என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ உருவாகுதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வருதோ அதையும் இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் அந்த மோர் சர்க்கிளை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.